கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுகமாயிருக்கிறீர்களா? தேவனுடைய பெரிய கிருபையினாலே நான் சுகமாயிருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். காதுள்ளவன் கேட்க கடவன். அருமையான தலைப்பு, அருமையான வார்த்தைகள். சபைகளோடு ஆவியானவர் பேசும்போது ஆவியானவர் தன்னுடைய இருதயத்திலிருந்து பேசின வார்த்தைகள் அவைகள். இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன்பு சபைகளுக்கு தேவையான சில முக்கியமான காரியங்களை ஆண்டவர் சபைகளுக்கு சொன்னார். அதிலே சபையினுடைய அந்த சபையானது ஆவியானவர் சொன்ன காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனது இருக்கிறதோ இல்லையோ, ஆவியானவர் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றி விட்டார். சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லிவிட்டார். சொல்லி முடித்து விட்டு சொன்னார், காது இருந்தால் கேட்டுக்கொள், மனம் இருந்தால் ஏற்றுக்கொள். அதனால்தான் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார். அப்படியே இந்த நிகழ்ச்சியிலே சத்தியத்தை அறிவிப்பது எங்களுடைய கடமை. வேத வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது எங்களுடைய கடமை. எனவே நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த சத்தியம் தொலைக்காட்சி சத்தியத்தை அறிவிக்கிறது. காது இருக்கிறவர்கள் கேட்டுக்கொள்ள கடவர்கள். போகட்டும். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நம்முடைய செய்தியினுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பையே செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்பதாக வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையோடு ஆவியானவர் பேசுகிறார். சபையோடு ஆவியானவர் என்ன பேசுகிறார்? எரேமியாவின் புஸ்தகத்திற்கு நேராக உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 6வது அதிகாரம், அதில் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். எரேமியா 6வது அதிகாரம் 18வது வசனம். ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்துகள். இங்கு ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களிடத்திலே வாய் திறந்து பேசுகிறார். அவருடைய சத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக தொனிக்க பண்ணுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஜாதிகளே கேளுங்கள் என்று அலறுகிறார். அதற்கு பின்பு சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்துகொள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், பூமியே கேள் என்று பூமியை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். சகல ஜாதிகளை பார்த்து பேசுகிறார். சபையை பார்த்து சொல்லுகிறார், அவர்களுக்குள் நடக்கிறதை நீ அறிந்து கொள் என்று சொல்லுகிறார். அடுத்தது பூமியே கேள் என்று சொல்லிவிட்டு, இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என்னுடைய நியாயப்பிரமாணத்திற்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இங்கு பழைய ஏற்பாட்டு காலம். எனவே அவருடைய நியாயப்பிரமாணத்தை அவர்கள் வெறுத்து விட்டார்கள். கர்த்தருடைய கட்டளைகளை அவர்கள் வெறுத்து விட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமற் போனார்கள். எனவே அவர்கள் பலனாகிய தீங்கை அவர்களுக்கு வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். இதை சபையானது அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபை என்ற உடனே நீங்கள் போகிற அந்த இடம், இல்லாவிட்டால் நாம் போகிற அந்த இடம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் ஒரு சபைக்கு போகிறோம் அல்லவா, அதுதான் சபை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. சபை என்றால் பரிசுத்தவான்கள் ஒன்று கூடுகிற இடம். எனவே எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு டினாமினேஷனை குறித்து நான் இங்கு பேசவில்லை. சபை என்றால் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து பேசுகிறேன். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமாம்? அவர்களுக்குள் நடக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ரொம்ப முக்கியமான காரியம் ஒன்றை பேசுகிறார். காரணம் என்ன? ஒரு மிகப்பெரிய தீங்கு வரப்போகிறது. தீங்கு வரப்போகிறது, மிகப்பெரிய தீங்கு வரப்போகிறது. ஒரு குருட்டு நம்பிக்கை என்று சொல்லுவார்கள், ஒரு குருட்டு விசுவாசம் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் கழுத்துல செயின்ல சிலுவை போட்டிருக்கிறேன், என்கிட்ட எதுவும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் படுக்கும்போது என் தலை பக்கத்துல பைபிளை வச்சுட்டு படுத்து இருக்கிறேன், அதனால கெட்ட சொப்பனங்கள் எனக்கு வராது.
பிசாசுலாம் என் பக்கத்தில் வர முடியாது பிரதர், ஏன் பக்கத்தில் நான் பைபிள் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பிசாசு வந்துருமோன்னு நினைச்சு பைபிளை இப்படி வச்சு அப்படியே பிடிச்சிப்பாங்க. பிசாசு வந்துடும், பிசாசு வந்துடும், பைபிள் என்கிட்ட இருக்கு அதனால பிசாசு வராதுன்னு சொல்லிட்டு. வாங்க பைபிள் படிக்கிற பிசாசை காட்டுறேன் உங்களுக்கு. வசனத்தை படிக்கிற பிசாசுகள் உண்டு. ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்றதுக்காக நாங்க போயிருந்தோம். எங்களை கூப்பிட்டுருந்தாங்க ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்றதுக்காக. ஜெபம் பண்ணா அந்த வீட்டில் மொத்தம் 5 நபர்கள் உண்டு. தாய், தகப்பன், 3 பிள்ளைகள் உண்டு. அதிலே ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே 2 பிள்ளைகள் பிசாசு பிடித்த அலறி அவர்கள் உருண்டு பிறண்டு கொண்டிருக்கிறார்கள். பயங்கரமான ஒரு அலைக்கழிப்பு உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு யோசனை வந்தது. பிசாசு அப்படியே மயக்கம் பிடிச்சு அந்த பிசாசுடைய ஆவினாலே பீடிக்கப்பட்டு மயங்கி கிடக்கிறார்கள் பிள்ளைகள். சரி வேத வசனத்தை வாசிக்கலாமே நீ சொல்லி என்னோடு கூட வந்த ஒரு சகோதரரை பார்த்து, தம்பி இந்த அதிகாரத்தை நீங்க வாசிங்க அப்படின்னு சொல்லி வேதத்துல ஒரு அதிகாரத்தை கொடுத்து இதை வாசிக்க சொன்னேன் அந்த தம்பியை. அந்த சகோதரன் அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க அந்த பிசாசு சிரிக்க ஆரம்பித்தது. அந்த தம்பி இடையில ஒரு வசனம் தப்பா படிச்சுட்டாரு. படிச்ச உடனே அந்த பிசாசு சொல்லிச்சு, அவனை பாரு தப்பா படிக்கிறான் அந்த வசனத்தை, அந்த வசனம் அதுல அப்படி இல்லை இப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு அந்த பைபிள்ல இருக்கிற வசனத்தை சரியா சொல்லி காட்டுச்சு. அந்த பிசாசு கையில இப்ப பைபிள் இல்லை, அந்த பிள்ளை மயங்கி கிடக்கிறாள், அந்த பிசாசு பேசிக்கிட்டு இருக்குது. அந்த பிசாசுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பேசணும்னு சொல்லி பைபிள் இருக்க ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவனை படின்னு சொல்லி அந்த வசனத்தை படிக்கும் போது, படிக்க ஆரம்பிக்கும் போது, படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பிசாசு சொன்னது, அவன் தப்பா படிக்கிறான், அந்த வசனம் அப்படி இல்லை, அந்த வசனம் இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி அவனை இந்த பிசாசு திருத்துகிறது. நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. பைபிளை கையில வச்சிருந்தா வசனம் பிசாசு வராது, பைபிள் பக்கத்துல இருந்தா வியாதி வராது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கையில இருக்கிறதுனால எதுவும் நடக்க போறது இல்லை. இது என்னுடைய இரத்தத்தோடு கலந்திருக்க வேண்டும், என்னுடைய மூச்சு காற்றிலே கலந்திருக்க வேண்டும். இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என்னுடைய வாயில இருப்பதனால பிரயோஜனம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையா இருக்க வேண்டும். நான் வேடிக்கையா இப்படி சொல்லுவேன், ஒரு ஆண்டோடைய பிள்ளையை வெட்டினால் ரத்தம் வரக்கூடாது, வசனம் வர வேண்டும். தூக்கத்திலே வசனம் வர வேண்டும். இருதயம் முழுவதும் வசனங்களினாலே நிறைந்திருக்க வேண்டும். அவருடைய வஸ்திரத்தை பார்த்தால் வசனம் தெரிய வேண்டும். அவருடைய கண் பார்வையில வசனம் தெரிய வேண்டும். அவருடைய வாழ்க்கையும் வசனமும் இரண்டும் ஒன்றாகவே இருக்க வேண்டும், ஒன்றரை கலந்திருக்க வேண்டும். இரண்டையும் தனித்தனியாக பிரிக்க முடியாத அளவுக்கு அது கலந்திருக்க வேண்டும். அப்பதான் சத்ரு ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப கவனிச்சு பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, சபையே நீ உள்ள இருக்கிறத உத்து பார், உள்ள நடக்கிறத நீ அறிந்து கொள். அந்த காரியத்தை சீர் பண்ணலன்னா, சபைகளுக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை சீர்படுத்தவில்லை என்றால் தீங்கை அவர்கள் மேலே வரப்பண்ண போகிறேன். ஒரு மிகப்பெரிய ஆபத்து அவர்களுக்கு வரப்போகிறது. பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஏசப்பா 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 ஏசப்பா. உள்ள இருக்கிறத சீர்படுத்து, உள்ள இருக்கிறவைகளை சீர்படுத்து. கிறிஸ்தவர்களுக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிற அந்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், அவைகள் சீர்படுத்து. உள்ள இருக்கிறது எட்டிப்பார். சபையே நான் உன்னோடு பேசுகிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். அந்த சபைக்குள்ளாக என்ன நடக்கிறது? சபையானது எதை அறிந்திருக்க வேண்டும், சபை எதை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம், அதே 6வது அதிகாரம், அதில் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நான் அதை வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாய் கேளுங்கள். எரேமியா 6வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன், கவனியுங்கள். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். ஆண்டவர் சொல்லுகிறார், சபையில் இருக்கிறவங்க, அதாவது கிறிஸ்தவங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், சபையை நீ அறிந்து கொள், நீ அறிந்து கொள். உள்ள இருக்கிறவங்களை உத்து பாரு, உள்ள இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தை பார், ஒவ்வொருடைய எண்ணங்களை பார், ஒவ்வொருடைய ஆசைகளை பார், அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீ அறிந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொய்யர் என்கிற வார்த்தை வந்த உடனே நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. பொய்யர் அனைவரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்களாம், நரகத்திலே பங்கடைவார்களாம்.
இங்க ஆண்டவர் யாரை பொய்யர் என்று சொல்லுகிறார் தெரியுமா? தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களையும் பொய்யர் என்று சொல்லுகிறார். ஆசாரியர்கள் வேதத்தை போதிக்கிறவர்கள். ஆசாரியரோட உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவனுடைய உதடுகள் அவனுடைய வாயிலை வேதத்தை தேடுவார்களே என்று எழுதப்பட்டு இருக்கிறது. வேதத்தை போதிக்கிறவர்கள், கர்த்தருடைய வேதத்தை கையிலே வைத்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், அவர்கள் பொய்யர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகள் பொய்யர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே அவர்களை போய் பொய்யர் என்று சொல்லுகிறீர், ஏன் அப்படி சொல்லுகிறீர் அப்படின்னு கேட்டா அதற்கு அடுத்த வசனத்தில் அவர் பதில் சொல்லுகிறார் பாருங்கள். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். ஊழியக்காரனை குறித்து ஆண்டவருக்கு இருக்கிற வேதனையை பாருங்கள். ஊழியக்காரர்களிடத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார். ஊழியக்காரர்களிடத்தில் பெரிய காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? என் ஜனங்களை எனக்கு நேராக அவர்கள் திருப்புவார்கள், என் ஜனங்களுடைய அக்கிரமங்களை அவர்களுக்கு எடுத்து காண்பிப்பார்கள், என் ஜனங்களுடைய பாவங்களை அவர்களுக்கு எடுத்து காண்பிப்பார்கள், என் ஜனங்களுடைய பொல்லாத வழிகளை அவர்களுக்கு காண்பிப்பார்கள். அவர்களுக்கு காண்பித்து அவர்களை கடிந்து கொண்டு அவர்களை என் பக்கமாக தேவனுடைய ஊழியர்கள் திருப்புவார்கள் என்று சொல்லி கர்த்தர் ஒரு சிலரை அபிஷேகம் பண்ணி அவர்கள் விரும்புகிறதை அவர்களுக்கு கொடுத்து, அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, அவர்களுக்கு அநேக ஜனங்களை கொடுத்து அவர்களை நடத்து என்று சொல்லுகிறார். ஆனா இந்த ஊழியத்தை செய்கிறவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக, பொருள் மேல ஆசைப்பட்டவர்களாக, பணம் சம்பாதிக்கணும், இன்னும் நிறைய இடம் வாங்கணும், நிறைய வீடு வாங்கணும், காரு, நம்ம வீட்டில் 4 பேர் இருந்தா எனக்கு ஒரு கார், என் மனைவிக்கு ஒரு கார், என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு காரு, நிறைய காரு வாங்கணும். அத்தனையும் இயேசு வரும்போது அக்கினினாலே சுட்டரிக்கப்பட போகிறது. அதனால என்ன லாபம் இருக்கிறது ஊழியக்காரனுக்கு? ஆஸ்திகளை பெருக பண்ணுவதனாலே ஊழியக்காரனுக்கு என்ன லாபம் இருக்கிறது? உன் பையில ஆத்துமாக்கள் எங்கே? ஊழியம் செய்கிற எனக்கு அருமையான ஊழியக்காரரே, உங்கள் பையில ஆத்துமாக்கள் எங்க? உங்க பையில எவ்வளவு காசு இருக்குன்றது மேட்டர் இல்லை, எவ்வளவு ஆத்துமாக்கள் இருக்கிறதுன்றது மேட்டர். ஒருவேளை நாம் இந்த பூமியிலே கஷ்டப்படலாம், ஆனால் நம்முடைய தேவைகளை சந்திக்காமல் தேவன் ஒரு நாளும் இருப்பதில்லை. நம்முடைய அடிப்படை தேவைகளை தேவன் நிச்சயமாகவே சந்திப்பார். அதில் ஒரு குறைவையும் கர்த்தர் வைக்க மாட்டார். அதையும் தாண்டி பசியும் பட்டினியும் நமக்கு வருகிறது என்றால் நமக்கு பயங்கரமான அதிகமான மகிமையை தேவன் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். இன்றைக்கு பணத்துக்காக, அந்த அவலட்சணமான ஆதாயத்திற்காக, பொருளுக்காக, ஜன கூட்டம் எனக்கு நிறைய வேணும், நான் பெரிய ஊழியக்காரனா என்ன காட்டணும், அதுக்கு நிறைய கூட்டம் வரணுன்றதுக்காக எல்லாரோட காம்ப்ரமைஸ் பண்ணி போய் அவருடைய அக்கிரமங்களை எடுத்து காண்பிக்காமல், அவருடைய பாவங்களை அவர்களுக்கு சுட்டி காண்பிக்காமல், அவர்களுக்குள்ளாக இருக்கிற காரியங்களை அவர்களுக்கு எடுத்து காண்பிக்காமல், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் இல்லாதிருந்தும் உங்களுக்கு சமாதானம் வரும் என்று சொல்லி ஜனங்களுடைய காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார். ஆண்டவர் சொல்ல மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். இன்னைக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நீ சொல்றதை கேட்கும் போது நமக்கு நல்லா இருக்கும் பிரதர், நல்லா இருக்கும் சிஸ்டர். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க நீ சொல்லும் போது, பிரதர் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் பிரதர், சிஸ்டர் கர்த்தர் உங்களை பார்க்கிறார் சிஸ்டர், கர்த்தர் உங்க கண்ணீரை துடைக்கிறார் சிஸ்டர், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர், நீங்க முன்னேறி போங்க சிஸ்டர். இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்படி பேசினா உடனே சொல்றாங்க, ஏன் பிரதர் நெகட்டிவா பேசுறீங்க, நீங்க பாசிட்டிவா பேசுங்க. எப்பவும் பாசிட்டிவாவே தான் பேசணும், நெகட்டிவா பேசவே கூடாது. நெகட்டிவா பேசுறதுன்றது வேற. நீ செத்து போயிடுவான்னு சொன்னா நெகட்டிவ், நீ நரகம் போயிடுவானா நெகட்டிவ். நம்ம அப்படி சொல்லல, செத்து போயிடுவா நரகம் போயிடுவான்னு சொல்லல, மனம் திரும்ப வேண்டும், இவைகளெல்லாம் பாவம், அதை சொல்லணுமா? கண்டிப்பா அதை சொல்றதுக்கு ஆள் இல்லை. பாசிட்டிவா பேசுங்க பிரதர், பாசிட்டிவா பேசுங்க பிரதர். இது எப்படி தெரியுமா? நம்ம சரீரத்தில் கையிலேயோ காலிலேயோ ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புண்ணு உள்ள ஆழமா இருக்குது, இப்போ அதுலேருந்து சீழ் வருகிறது. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் சொல்லுவார், நர்ஸ் இங்கே வாங்க, இந்த பிரதர் கொஞ்சம், இந்த சாரு கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுங்கன்னு சொல்லுவார். உடனே நர்ஸ் நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் நம்ம சந்தோஷமாக போவோம். அவங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே நல்லா பேசிட்டு போவாங்க. எங்கே சார் வரீங்க, எப்படி இருக்கீங்க, எப்படி இது வந்தது, எவ்வளோ நாள் இருக்குது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நல்லா அந்த சீலை என்ன செய்வாங்கன்னா நல்லா உள்ள நசுக்குவாங்க. அந்த நம்ம சரீரத்தை அது நசுக்க 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 உள்ள இருக்கிற சீல் வந்து ரத்தத்தோடு கூட வெளியே வரும். வலி நமக்கு உயிர் போயிடும், துடிச்சிருவோம் அந்த வலியில.
அவங்க சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான். நல்லா நசுக்கி எடுத்துட்டு அதுக்கு மேலே ஆயின்மெண்ட் போடுவாங்க, மருந்து போடுவாங்க, போட்டு ஒரு கட்டு கட்டி விட்டுருவாங்க. 2 நாள் கழிச்சு வாங்க சார், திரும்ப நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நாம் இதை விரும்ப மாட்டோம். இதுக்கு பதிலாக நாம் என்ன எதிர்பார்ப்போம்னா, அங்கே போன உடனே நம்ம கை மேலே நம்ம கையை அவங்க பிடிச்சி மேலே நல்ல அழகாக ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டு விட்டு அதை நசுக்கி பிசுக்கி உள்ள இருக்க சீலெல்லாம் வெளியே எடுக்காம மேலே ஆயின்மெண்ட்டை போட்டு அப்படியே கட்டி அனுப்பிடணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி மேலே ஆயின்மெண்ட்டை போட்டு அப்படி கட்டி அனுப்பும்போது நமக்கு அவ்வளோ சுகமாக இருக்கும். ஏன்னா எந்த பெயினுமே இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற சீல் இன்னும் உள்ளே போயிட்டே இருக்கும். கடைசியில் கையில் புண்ணு இருந்தால் ஒரு கையையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை, காலில் புண்ணு இருந்தால் காலையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை. கடைசியில் அந்த ஒரு சின்ன புண்ணு மனுஷனுடைய ஜீவனையே பறித்து விடும். உங்களுக்கு தெரியுமா? அப்படித்தான் மனுஷனுடைய ஆத்துமாவினுடைய நிலைமையும், மனுஷனுடைய ஆத்துமாவினுடைய நிலைமையும் அப்படித்தான். உள்ளுக்குள்ளாக பாவங்களும் அக்கிரமங்களும் துணிகரங்களும் இருக்கும்போது தேவன் ஒரு மனிதனை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்க முடியாது. அந்த மனிதனுக்கு தேவன் அருளுகிற சமாதானம் கட்டாயமாகவே கிடைக்காது. அந்த மனிதனுக்கு சமாதானம் வேணும்னா, அந்த மனிதன் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அவர்களுடைய அக்கிரமங்கள் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்க வேண்டும். அவருடைய துணிகரங்கள் அவர்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு சுட்டி காண்பிக்கப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். 15வது வசனத்தில் சொல்லுகிறார், அவர்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள், நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரை விசாரிக்க போறாரு? ஊழியக்காரனை, தீர்க்கதரிசிகளை விசாரிக்க போகிறார், ஆசாரியர்களை விசாரிக்க போகிறார். அவர்களை விசாரிப்பதற்கென்று தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். பிரதர், இன்னைக்கு அந்த காலம் வரலங்கிறனால நான் நல்லா இருக்கிறேன்னு நினைச்சிக்க கூடாது, நாம நல்லா இருக்கிறோம் நினைச்சிக்க கூடாது. ஊழியம் செய்கிறவர்கள் விசாரிக்கிறதற்காக தேவன் ஒரு காலம் வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் விசாரிக்கும் போது அவர்கள் இடருண்டு விழுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். சபையே, அவர்களுக்குள் நடக்கிறதை நீ அறிந்துகொள், நீ அறிந்துகொள். உள்ளுக்குள்ள எவ்வளவு அநியாயங்கள், எவ்வளவு அக்கிரமங்கள், எவ்வளவு பாவங்கள். ஜனங்களுக்கு அதை அறிவிப்பார் ஒருவரும் இல்லை. சீழ் பிதுக்கி காயம் கட்டுவார் ஒருவரும் இல்லை. ஏசாயா 1வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். உச்சன் தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் அது பலட்சயமாய் இருக்கிறது, அதிலே சுகமே இல்லை, சீழ்பிடித்திருக்கிறது, அது ரணமுள்ளதாய் இருக்கிறது. என்னுடைய ஜனத்தின் காயங்களை ஆற்றுவார் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேற்பூச்சாய் குணமாக்குகிறவர் அல்ல, சீழ்பிதுக்கி காயம் கட்டுகிறவர்கள் தான் ஜனத்தின் காயங்களை ஆற்ற முடியும். எனவே சபையோடு ஆண்டவர் பேசுகிறார், நீ பார், நீ அறிந்துகொள், நீ அறிந்துகொள். இப்படி சீழ்பிதுக்குவதற்காக ஆண்டவர் பேசும்போது, தேவனுடைய மனிதர்கள் பேசும்போது, தேவனுடைய ஊழியர்கள் பேசும்போது, ஜனங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அவர்களுக்கு சுட்டி காண்பிக்கப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை அவர்கள் கேளாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் பிரசங்கம் ஐயா, இதெல்லாம் பழைய ஏற்பாடுல இருக்குதுயா, புதிய ஏற்பாடுல நீங்க சொல்லுங்கய்யா. வேதத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 2வது அதிகாரம் 2வது வசனம். நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும், வசனத்தை பாருங்க, தேவ தூதர் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா அவ்வளவுதான் பிரதர், சிஸ்டர். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா அவ்வளவுதான் சிஸ்டர். ஆண்டோடைய வசனங்கள் வரும்போது, வார்த்தைகள் வரும்போது தயவாயவர்களுக்கு அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கொலோசையர் 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேலே வரப்போகிற தேவ கோபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம எப்படி பிரதர் சிஸ்டர், நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் வேணுமா, சுகம் வேணுமா, நீங்க ஆசீர்வாதமா வாழணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கோபங்கள், அக்கிரமங்கள், அந்தரங்க பாவங்கள் இவைகளெல்லாம் தூக்கி எறியுங்கள். கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக உங்களை வைத்து, இனி நான் உம்முடைய வார்த்தையின்படி நடப்பேன், உம்முடைய வசனத்தின்படி நடப்பேன், எழுதப்பட்டிருக்கிற அந்த வேத வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக உங்களை திருப்புங்கள். இந்த வசனத்திற்கு பயந்து நடுங்குங்கள்.
இனி அக்கிரமம் வேண்டாம், கீழ்ப்படியாமைகள் வேண்டாம், பாவங்கள் வேண்டாம், மீறுதல்கள் வேண்டாம். பரிசுத்தம் ஒன்றையே குறிக்கோளாக வைத்து, அன்பையே அலங்காரமாக வைத்து, நம்முடைய வாழ்க்கையை தாழ்மையோடு கூட கர்த்தருக்கு ஏற்றபடி வேத வசனத்தின்படி நாம் வாழுவோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். காதுள்ளவன் கேட்க கடவன். ஜனங்களே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடப்பதை அறிந்துகொள். அறிந்துகொள். மனந்திரும்பினால் கட்டப்படுவீர்கள், மனந்திரும்பினால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு நேராக வந்திருக்கிறது. உங்களை இடித்து போடவல்ல, உங்களை ஊன்ற கட்டவே ஊழியர்களாகிய எங்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின்படி மீண்டும் இயேசுவிடம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மனந்திரும்பி வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் மனந்திரும்பி வந்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள், பரலோகத்தின் பாக்கியங்களை அனுபவிப்பீர்கள். ஒருவரையும் தள்ளாத இயேசு உங்களையும் அணைத்துக் கொள்ளுவார், ஆசீர்வதிப்பார். அப்பொழுது நீங்கள் சுபிட்சமாய் வாழுவீர்கள், ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். God bless you. God bless you.